நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னா பெயர் சொற்குறிகள் அப்படின்னு பேர். விச் ஆர் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏ அண்ட் த இது மூணுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ மீனிங் ஆஃப் இப்போ ஆர்டிகல்ஸ்னால் என்ன மீனிங்? இப்போ ஏக்கும் ஆனுக்கும் ஒரு ஓர் ஏதாவது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். தக்கு வந்து அந்த இந்த குறிப்பிட்ட என்று பொருள். ஆனால் தமிழ் மொழி பெயர்க்கும் பொழுது பெரும்பாலும் தவை மொழிபெயர்ப்பது இல்லை. தமிழில் வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம பொதுவாக என்ன செய்ய மாட்டோம்னா அது வந்து இந்த தக்கு வந்து மீனிங் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம், மொழிபெயர்க்க மாட்டோம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து எ மேன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒரு மனிதன். எ மேன்னா ஒரு மனிதன். த ஸ்ட்ரீட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றது நம்ம சொன்னால் தெரு அழகாக இருக்கிறது அப்படின்னா அந்த தெரு அழகாக இருக்கிறது ஸ்ட்ரீட்டுக்கும் பியூட்டிஃபுல்க்கு மட்டும் மீனிங் எடுத்திருக்கோம். தக்கு வந்து நம்ம மீனிங் வந்து எடுக்கலை. கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் த. இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வந்து ஏ அண்ட். தன்னா இப்போ டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னால் தமிழ் மீனிங் நிச்சய பெயர் சொற்குறி. நம்ம இப்போ பார்த்தோம்ல தனா அந்த இந்த குறிப்பிட்ட அப்படின்றத பார்த்தோம்ல, அதுக்கு வந்து த வந்து யூஸ் பண்ணிப்போம். இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் நிச்சயமற்ற பெயர் சொற்குறிகளுக்கு வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நவுனுக்கு முன்னால் ஆர்டிக்கல் வரும். ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரும். நவுனுக்கு முன்னாடி வந்து அட்ஜெக்டிவ் இருந்ததுன்னா அங்கேயும் வந்து ஆர்டிக்கல் வரும். நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரும்னு சொல்லி பார்த்தோம். அப்படி ஆர்டிக்கல் வரும் அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன் ஆர்டிக்கல் வரும் அப்படிங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு என்னதுன்னா எ பாய், எ டால் பாய், an elephant, the elegant elephant, the book, the important book, a flower, a beautiful flower, very beautiful flower. இதிலெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் என்னது பாய்ன்றது நவுனுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு ஏ வந்து ஆர்டிக்கல் வந்திருக்கு. எ டால் பாய்ன்றது நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி என்ன வரும் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்போ எ டால் பாய். எலிஃபண்ட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எலிஃபண்ட் வந்து நவுனுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்போ an எலிகண்ட் எலிஃபண்ட் அப்படின்னா அந்த எலிஃபண்ட் வந்து நவுன், எலிகண்ட் வந்து அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ நம்ம த புக் அப்படின்னா புக் வந்து நவுனுக்கு முன்னாடி த. இப்போ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணதுனால நம்ம இந்த இடத்துல வந்து த வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். த இம்பார்ட்டன்ட் புக் அப்படின்னு சொல்லும்போது புக் வந்து நவுனு, இம்பார்ட்டன்ட் வந்து அட்ஜெக்டிவ், த வந்து அப்போ அட்ஜெக்டிவும் வந்து நவுன் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம் அதுக்கு வந்து ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து புக்குன்றதுனால புக்குக்கு வந்து நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணதுனால த வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளவருக்கு முன்னாடி ஃப்ளவர் வந்து நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல். எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ், ஃப்ளவர் வந்து நவுனு. அப்போது அட்ஜெக்டிவ் வந்து நவுன் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். எ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து ஒரு நவுன் ஒரு அட்ஜெக்டிவ், நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அப்போ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மெயின் யூசஸ் ஆஃப் ஏவும் ஆனோட யூசஸ் வந்து எப்படி மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் முறையாக வந்து ஓர் ஏதாவது ஒரு என்று பொருள்படும் கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன் ஏ அண்ட் வரும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அது ஓர் அப்படின்னு ஏதாவது அப்படின்னு ஒரு பொருள் வரும், பொருள் மீனிங் கொடுக்கும். அதில் வந்து கவுண்டபிள் சிங்குலராக இருக்கும். அதை வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நவுனுக்கு முன்னாடி ஏ அண்ட் வரும். எக்ஸாம்பிள் ஒன்ஸ் தேர் லீவ்டு எ கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் தேர் லீவ்டு எ கிங் அப்படின்னா எ கிங் வந்து ஒரே ஒரு இதில் ஒரு நாட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அரசர் வந்து ஒருத்தர் தானே இருப்பாங்க. அப்போ எ கிங் அப்படின்போது ஒரே ஒருத்தரை மென்ஷன் பண்ணும்போது ஏ கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி ஹேட் எ சன் அண்ட் எ டாட்டர், அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறதுனால எ சன் அண்ட் எ டாட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பை அன் ஆரஞ்ச் அண்ட் எ மேங்கோ
I went to a shop and took an orange in my left hand and a mango in my right hand and asked the shopkeeper the prices of an orange and a mango அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து கடைக்கு போகிறாங்க. இப்போ கடைக்கு போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மேங்கோவும் ஆரஞ்சும் தேவைப்படுது. அவங்க ஷாப்கீப்பர்கிட்ட ஒரு ரைட் ஹேண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து மேங்கோ ஆரஞ்சு எடுத்துக்கிறாங்க, ரைட் ஹேண்டில் வந்து மேங்கோ எடுத்துக்கிறாங்க. இதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாங்க, அவங்க விலை சொல்லணும் இல்லையா. அப்போ த ஷாப்கீப்பர் said that an orange cost ₹5 and a mango cost ₹6. I bought an orange and a mango. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஆரஞ்சு மேங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு மேங்கோ பற்றி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்போது ஆரஞ்சு மேங்கோ ஆகிய இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது முறையாக வந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஓர் ஏதாவது என்று பொருள்படும்படி வந்தன. எனவே ஏ அண்ட் பயன்படுத்தப்பட்டன. அதாவது எவ்ரி டைம் வந்து செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் இந்த மாதிரி ஆரஞ்சு மேங்கோ திரும்ப திரும்ப வந்தால் கூட அது என்ன மீனிங் தருது அப்படின்னா ஓர் இல்லைனா ஏதாவது ஒரு அப்படின்ற மீனிங் தர்றதுனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிட்டோம், ஏ ஆன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ ஆர் ஆன் வந்து அப்படின்னா விச் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ ஆனை தொடர்ந்து வரும் வார்த்தையின் முதல் ஒலியை பொறுத்து ஏ ஆன் பயன்படுத்த வேண்டும். வார்த்தையின் முதல் ஒலி உயிர் ஒலியாக இருந்தால் மட்டும் ஆன் பயன்படுத்த வேண்டும். இப்போது இங்கே நம்ம வந்து நார்மலாக சின்ன கிளாஸ்லலாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், ஏஇஐஓயு வந்தாலே வொவல் சவுண்ட் வந்தால் வொவல்ஸ் வந்தாலே நம்ம என்ன செய்யணும், ஆன் போடணும். ரெஸ்ட் ஆஃப் த மற்றதெல்லாம் வந்ததுன்னா ஏ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளாஸில் சொல்லியிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தான் நம்ம மனசுலேயே நல்லா பதிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா வொவல்ஸ் அப்படின்னா ஏஇஐஓயு அப்படின்ற வொவல் சவுண்ட் வந்து என்னமா இருக்கணும்னா உயிரெழுத்துக்களோட சவுண்டு கொடுக்கணும். அதாவது ஆலேருந்து அவ் வரைக்கும் வரக்கூடிய உயிரெழுத்தோட சவுண்ட் வந்ததுன்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஆன் யூஸ் பண்ணணும். அந்த சவுண்டு வராமல் ஏஇஐஓயு வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், ஏ தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் ஒலியாக இருந்தால் மட்டும் ஆன் பயன்படுத்த வேண்டும். அதாவது உயிர் ஒலின்னா என்னது, வொவல் சவுண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஆன் யூஸ் பண்ணணும். வார்த்தையின் முதல் ஒலி உயிர் ஒலி இல்லை எனில் ஏ பயன்படுத்த வேண்டும். அப்போது சப்போஸ் நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து ஏஇஐஓயு வொவல்ஸ் இருந்தால் கூட அதோடைய சவுண்டு வந்து வொவல் சவுண்டு உயிரெழுத்துக்களில் எந்த சவுண்டும் வரலன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக என்ன செஞ்சுருவோம், ஏஇஐஓயு வந்து ஆன் போடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆன் போட்டுடுவோம். அது தப்பு. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையை வந்து அதை எப்படி வருதுன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதனுடைய வொவல் சவுண்ட் வருதா இல்லை கான்சனன்ட் சவுண்ட் வருதான்னு பார்த்துட்டு, கான்சனன்ட் சவுண்ட் வந்தால் ஏ யூஸ் பண்ணணும், வொவல் சவுண்ட் வந்தால் ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கான்சனன்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒன்றுமே இல்லை, மெய்யெழுத்துக்கள் படிப்போம் இல்லைங்களா தமிழில், அந்த மெய்யெழுத்துக்கள் தான் கான்சனன்ட். காலேருந்து நவ் வரைக்கும் வரக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் வந்துச்சுன்னா ஏ யூஸ் பண்ணணும். ஆலேருந்து அவ் வரைக்கும் வரக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் வந்ததுன்னா நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நல்லா நினைவு வச்சுக்கணும். இப்போ நம்ம அதுக்காக எப்படி நம்ம அதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா நம்ம வந்து ஆன் போடணும், எந்த சவுண்டு வந்தால் ஏ போடணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் அம்ப்ரெல்லா கொடுத்துருக்காங்க. அம்ப்ரெல்லா சொல்லி பாருங்கள். அம்ப்ரெல்லா அப்படின்னு சொன்னால் வொவல் சவுண்டு வருதா, நான் என்ன சொன்னேன், அம்ப்ரெல்லானா ஆலேருந்து அவ் வரைக்கும் வரக்கூடிய சவுண்டில் ஏதாவது ஒன்று வரணும். அப்போ அப்படின்றது ஆ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஆ சவுண்ட் வந்தால் நம்ம என்ன சொல்லணும், வொவல்ஸ் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ஆன் போடணும். ஆனால் யூனிவர்சிட்டி இங்கேயும் யூ வந்திருக்கு, வொவல் வந்திருக்கு, இங்கேயும் வொவல்ஸ் வந்திருக்கு, ஏஇஐஓன்ற வொவல் வந்திருக்கு. ஆனால் இதனுடைய சவுண்டு வந்து ஆ வந்திருக்கு. இதனுடைய சவுண்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து யூன்ற சவுண்ட் வருது. அப்போ யூன்ற சவுண்ட் வந்ததுன்னா அது கான்சனன்ட்டு, வொவல் கிடையாது. அதனால் நம்ம இங்கே என்ன செய்யணும், ஏ யூனிவர்சிட்டி அப்படின்னு போடணும். ஆன் யூனிவர்சிட்டின்னு போட்டாக்கா அது வந்து மிஸ்டேக்கு. சரியா? அடுத்தது ஆனியன்றது சொல்லும்போது ஆ அப்படின்றது வருது. ஆன்னா என்னது, உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய சவுண்டு, அப்போ ஆன். ஆனால்
1 ரூபி நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓ வந்திருக்கு. ஓ வந்து ஒவல்ஸு. ஆனால் ஒவல்ஸ் கொடுத்தும் நம்ம ஏன் இங்கே ஏன் ஆன் போடலை அப்படின்னா, இதனுடைய சவுண்ட் வந்து எப்படி வருது அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் வருது. 1 ரூபி நோட் தான் சொல்லணும். 1 ரூபி நோட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ 1 ரூபி நோட் அப்படின்னு சொல்லும்போது வா வந்து கான்சனன்ட்டில் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏ வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நோட். இப்போ ஒரு சின்ன குறிப்பு வந்து பார்க்கலாம். அம்ப்ரெல்லாவின் முதல் ஒலி ஆ, எனவே ஆன். அம்ப்ரெல்லாவின் முதல் ஒலி என்ன வந்திருக்கு, ஆ வந்திருக்கிறதுனால நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணோம். ஆனால் யூனிவர்சிட்டியின் முதல் ஒலி யூ. ஆனால் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு சவுண்ட் என்ன வருது, யூன்னு வருது. எனவே ஏ. இதே போல் ஆனியனின் முதல் ஒலி ஆ. அப்போ ஆனியனில் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு சவுண்டு ஆ வந்திருக்கு. எனவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆன் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் 1 ரூபி நோட்டில் முதல் ஒலி வான் வந்திருக்கு. அது கான்சனன்ட் சவுண்டு. அதனால் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஏ போடுறோம். இதே மாதிரி அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யூனியன் அப்படின்னா யூனியன் என்ன வந்திருக்கு, இதில் யூ வந்திருக்கு. அப்போ யூ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஏ போடணும். யூஸ்ஃபுல் ஐடியா அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் யூ தான் வந்திருக்கு. அப்போ யூ வந்தால் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இதில் இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஏ தான் யூஸ் பண்ணணும். ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வவ்வல்ஸ் வந்திருந்தா கூட நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ். இங்கே வந்து ஹார் தான் சொல்லுவோம், ஆர். அப்போ ஆர் சொல்லும்போது என்ன, இது வவ்வல் சவுண்ட் வருது. வவ்வல் சவுண்ட் வர்றதுனால நம்ம இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனஸ்ட் மேன், இங்கே ஹெச் வந்திருக்கு, கான்சனண்ட்டில் வந்திருக்கு. ஆனால் எப்படி நீங்கள் இந்த இடத்துல ஆன் போட்டிங்கன்னா ஹெச் வந்து சைலண்ட்டு. நம்ம ஆனஸ்ட் மேனுன்னு தான் சொல்கிறோம், ஹோனஸ்ட் மேனுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆனஸ்ட் மேன். அப்போ ஆன் ஆனஸ்ட் மேன். எம்எல்ஏ வந்து இதுவும் வந்து கான்சனண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒலி வந்து எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஆனுன்னு வருது. எம் வவ்வல் சவுண்ட் வருது. வவ்வல் சவுண்ட் வர்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். பிஏ கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து வவ்வல்ஸ் கான்சனண்ட்டு. கான்சனண்ட்டில் வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து என்ன செய்கிறோம், ஏ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸுன்றது வவ்வல்ஸில் இருக்கக்கூடிய லெட்டரில் வவ்வல் சவுண்ட் வர்றதுனால நம்ம இங்கே ஆன் எக்ஸ்எம்பி அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்திருக்கு, இது கான்சனண்ட்டு தானே அப்படின்னு சொல்லாமல் இதனுடைய சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் போடணும். ஆர்டிகல்ஸ் வந்து வெரி சிம்பிள் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து அதில் மிஸ்டேக் பண்ணாமல் கிராமரில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் அண்ட் அன்லக்கி மேன் கொடுத்துருக்காங்க. அன்லக்கி அப்படின்னு சொல்லும்போது ஆ வந்து ஆ சவுண்ட் வந்திருக்கு, வவ்வல் சவுண்டு. வவ்வல் சவுண்ட் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், ஆன் போடுறோம். ஆரஞ்ச் ஆன். இங்க் பாட்டில் ஆன் இங்க் பாட்டில். ஈகிள் ஆன் ஈகிள். ஐவரி ஸ்டாண்ட் ஆன் ஐவரி ஸ்டாண்ட். அவுல் ஆன் அவுல். அடுத்தது நெக்ஸ்ட் வர்றதுலாம் பேட் கான்சனன்ட் சவுண்ட், பேட் எ பேட். கேட் எ கேட். டாக் எ டாக். ஃபேன் எ ஃபேன். கோட் எ கோட். ஹென் எ ஹென். எ ஜக் எ கைட். எ லெமன் எ மேன் எ நியூஸ். இதெல்லாம் வந்து கான்சனன்ட் சவுண்ட் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோன்னா ஏ வந்து போடுறோம். அதர் யூசஸ் ஆஃப் ஏ அண்ட். ஏ அண்ட் மற்ற இதுக்கெல்லாம் மற்றதெல்லாம் எந்தெந்த இதுக்கு வந்து யூசஸாக இருக்குது, பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனுடைய பயன்கள் என்னென்னு, மற்ற பயன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படும் சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஏ அண்ட் வரும். இப்போது காம்ப்ளிமெண்ட்னால் நம்ம வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கிராமரில் ஒரு டாபிக் வருது. அந்த டாபிக் வரும்போது காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். அந்த காம்ப்ளிமெண்ட் வரும்போது எப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த வந்து ஆனு அந்த மாதிரி போடுவோம். அது வந்து அதில் வர நவுனுக்கு முன்னாடி ஆனோ இல்லை ஏவோ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ மை ஃப்ரெண்ட் இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது இன்ஜினியர்ன்றது அது வந்து என்னதுன்னா நவுனு. இந்த இன்ஜினியர் எடுத்துட்டோன்னா இந்த சென்டென்ஸ்க்கு வந்து மீனிங் வராது. மை ஃப்ரெண்ட் இஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மீனிங் கொடுக்காது. அப்போ அந்த மீனிங் கொடுக்குறது தான் இங்கே என்னென்னா காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், காம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி ஆன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆன் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து கவுண்டபிள்னு. ஐ ஹாவ் அ வாட்ச், என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட்ச் வந்து என்னதுன்னா கவுண்டபிள். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணிக்கையை குறிக்கும் சொற்றொடருக்கு முன்னாடி நம்ம நவுன் ஏவும் ஆனும் யூஸ் பண்ணுவோம். எண்ணிக்கைனா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ எண்ணிக்கை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒன்று ஒரு சிலது வந்து கடைக்கு போவோம்,
செப்பல் வாங்கினோன்னா ஒரு பேர் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் ஷாப் போகிறோம், பனானா வாங்கினோன்னா ஒரு டசன் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேராக இருக்கிறதெல்லாம் என்ன செய்வோம், நம்ம அதெல்லாம் கவுண்டிங் தானே. அந்த கவுண்டிங்கில் இருக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஏவும் ஆனும் வரும். அப்போ பேர் அப்படின்னா எ பேர், கப்புள் எ கப்புள், டசன்னா எ டசன், கிராஸ் எ கிராஸ், ஸ்கோர் எ ஸ்கோர், டீகேட் எ டீகேட், 100 a 100, lot of a lot of, number of a number of, a great number of a, அப்போ a great number of. அடுத்தது பீஸ் ஆஃப் அப்படின்னா எ பீஸ் ஆஃப், அதாவது கிளாஸில் அடிக்கடி பீஸ் ஆஃப் சாக் பீஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. லோஃப் ஆஃப் எ லோஃப் ஆஃப், லிட்டில் எ லிட்டில், ஃபியூ எ ஃபியூ, பேர் ஆஃப் எ பேர் ஆஃப். இந்த மாதிரி கவுண்டிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா. அடுத்தது விலை அதிகம், வேக விகிதம் போன்றவற்றை குறிக்கும் சொல் சொற்றொடருக்கு முன்னாடி ஏவோ ஆனோ வரும். இப்போ ஐ பாட் இட் ₹12 a liter, நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 12 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ பாட் இட் ₹12 a liter, ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ லிட்டர் ஏ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். He ran 15 kilometers an hour, ஒரு மணி நேரத்தில் அவன் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடினா அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் ஓடினான். அப்போ ஆன் இந்த ஹார்ம்போது ஹெச் வந்து சைலண்ட்டு, நம்ம வந்து வவ்வல் சவுண்ட் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். டேக் திஸ் மெடிசன் ட்வைஸ் அ டே, இப்போ டாக்டர்கிட்ட போனால் மெடிசன் கொடுக்குறாங்க, மெடிசன் கொடுக்குற சாப்பிட்டா ட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்வைஸ் அ டே, அதை ஒரு நாளைக்கு 2 முறை அப்படின்னு சொல்லும்போது டேக் திஸ் மெடிசன் ட்வைஸ் அ டே, அப்போ எ டே. பொருட்களின் வகைக்கு எடுத்துக்காட்டாக பயன்படும் சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி, இப்போது நம்ம ஒரு இது ஏதாவது ஒன்று எடுத்துட்டோன்னா அதில் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எ ஸ்டார் சைன்ஸ் இன் த நைட்டு, அப்போது ஸ்டார்ஸ் வந்து நிறைய இருக்குது, நைட்டுன்றது என்னது ஒன்று, ஆனால் நைட்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுறது, பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து த வந்து யூஸ் பண்ணிட்டோம். எ க்ரோ இஸ் பிளாக், அப்போ க்ரோ வந்து என்னது பிளாக் அப்படின்னு சொல்கிறது ஏ க்ரோ அப்படின்றது ஏ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அம்ப்ரல்லா இஸ் யூஸ்ஃபுல் டூரிங் சம்மர், அப்போ அம்ப்ரல்லான்னு சொல்லிட்டு காமனாக சொல்லிட்டாங்க, ஆனால் அம்ப்ரல்லான்றது வந்து வவ்வல் சவுண்ட் வருதுனால நம்ம இந்த ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் அம்ப்ரல்லா இஸ் யூஸ்ஃபுல் டூரிங் சம்மர். இப்போது ஆனோ ஏவோ எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது யூசஸ் ஆஃப் த எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம், த வரும் இடங்கள். இரண்டாவது முறையாக குறிப்பிடப்படும் நவுனுக்கு முன்னால், இப்போ ஒரு நவுன் பற்றி நம்ம சொல்லிட்டோம், அந்த ஒரு நவுன் வந்து திரும்ப வந்துட்டு செகண்ட் டைம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். ஹீ பாட் எ பென் அண்ட் எ பாக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீ பாட் எ பென் அண்ட் பாக்ஸுன்னு கொடுத்தாச்சு, திரும்ப வந்து அவன் ஒரு பேனாவும் பாக்ஸும் வாங்கினான்னு சொல்லிட்டாங்க. அதை அவன் என்ன பண்ணான், அந்த பேனாவையும் பென்சிலையும் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டானா, அப்போ ஹீ புட் த பென் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அந்த பென்னும் பாக்ஸும் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டாங்கன்னா த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா ஏக்கு பதில் ஏவோ ஆனுக்கு பதில் த வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி த வரும். இப்போ நம்ம த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவன் தான் கிளாஸில் பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுலே வந்து அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீஸ் அ டாலஸ்ட் அப்படின்னும் போது த டாலஸ்ட்னு சொல்லணும். மோஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் லாங்கஸ்ட், த மோஸ்ட் அந்த மாதிரி சொல்லும்போது த மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். பெஸ்ட்டு த பெஸ்ட். நவுனை விவரித்து அதனுடன் வரும் ப்ரேஸ் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் த வரும். இப்போ த பென் இன் யுவர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, த பென் இன் யுவர் பாக்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. அப்போ த பென் வந்து என்னது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல ப்ரேஸ்க்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க த வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். த புக் விச் ஐ பாட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் வாங்கினேன்ல அந்த புக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த புக்கு. த பாய் ஹூம் ஐ மெட், நான் யார் நேற்று சந்திச்சேனோ அதுதான் அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது த பாய் ஹூம் ஐ மெட். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வகைக்கு ஒன்றே ஒன்றாக முழுமையான ஒன்று என கருதப்படும் நவுனுக்கு முன்னாடி, அதாவது ஒன்று தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 3னா 3 ஒன்று மட்டும்தான் இருக்குது,
சன்னுனா சன் ஒன்று தான், ஸ்கை ஒன்று தான். ஃப்ளோர்னால் ஒரே ஒரு அப்படி தான் ஒன்று தான். ஏர்த், காட், அல்மைட்டி, இது எல்லாமே வந்து ஒரே ஒரு இது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவாக பயன்படும் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், நெக்ஸ்ட், லாஸ்ட், ஒன்லி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆர்டினல்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா த வந்து யூஸ் பண்ணுவோம். த ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லும்போது த ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் அப்படின்னா த செகண்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் அப்படின்னா த ஃபோர்த் பேஜ், த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது த வந்து அந்த 10th 11th 12th அந்த மாதிரிலாம் வந்துன்னா த வந்து யூஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் வீக் அப்படின்னா த லாஸ்ட் வீக், த லாஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி. த நெக்ஸ்ட் பீரியட், த ஒன்லி வே அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா த வந்து யூஸ் பண்ணணும். ஒரு இடத்தில் வகைக்கு ஒன்றே ஒன்று உள்ள நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூலில் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரே ஒரு ஹெச்எம் இருப்பாங்க, ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. அப்போது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஹெச்எம்க்கு முன்னாடி ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் த ஹெட் மாஸ்டர் இஸ் இன் ஹிஸ் ரூம், புட் இட் இன் த கிச்சன். ஒரு வீடு அப்படின்னா வீட்டில் வந்து கிச்சன் வந்து ஒன்று தானே இருக்கும், அப்போ அந்த த கிச்சன். த ஃப்ரண்ட் டோர் இஸ் பிக், அப்போ வீட்டில் ஃப்ரண்ட் டோருன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அப்போ ஃப்ரண்ட் டோர் இஸ் பிக். அப்போ த ஃப்ரண்ட்டுக்கு வந்து முன்னாடி த, கிச்சனுக்கு முன்னாடி த, ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி த வந்து யூஸ் பண்ணிட்டோம். நவுனாக பயன்படும் அட்ஜெக்டிவ்க்கு முன், இப்போ நவுனாக வர்றது அட்ஜெக்டிவ் வரும், அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நவுனுக்கு பதில் என்ன செய்வோம், அந்த அந்த அட்ஜெக்டிவ் தான் வந்து நவுனாக இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா த வந்து யூஸ் பண்ணணும். வி ஷுட் ஹெல்ப் த புவர், அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த புவர்ன்றது இங்கே என்னவா வந்திருக்கு, நவுன் அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல த யூஸ் பண்ணுறோம். புவர்னா ஏழைகள்னு அர்த்தம். த யங் ஷுட் நாட் பி லேசி, யங்ஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து லேசியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது த யூஸ் பண்ணியாச்சு. த ஓல்டு நீட்ஸ் ஹெல்ப், ஓல்டுனா என்னது, ஓல்டேஜ் ஓல்டு பீப்புள் என்ன செய்வாங்க, எப்போவுமே வந்து மற்றவங்களோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஓல்டுன்னு வரும்போது த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சீஸ், ரிவர்ஸ், காட்ஸ், பாசஸ், பேஸ் அண்ட் கல்ஃப், குரூப் ஆஃப் ஐலண்ட், செயின்ஸ், ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்ஸ், ப்ளூரல் நேம் ஆஃப் கண்ட்ரிஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் பில்டிங் அண்ட் ஃபேமஸ் புக்ஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா த வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சீஸ்னால் த அட்லாண்டிக் சி, த காவேரி, த கைபர், த பே ஆஃப் மன்னார், த பிலிப்பைன்ஸ், த ஆல்ப்ஸ், த சஹாரா டெசர்ட்டுக்கு முன்னாடி, த ஜிப்ராடர், அப்புறம் த யூஎஸ்ஏ, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்லாம் அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பைபிள், த குரான், த குரல், த நாலடியார், த ராமாயண், த தாஜ்மஹால், த குதுப் மினார், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ், அதாவது ஃபேமஸ் பில்டிங் அண்ட் ஃபேமஸ் புக்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நவுன்களின் வகைக்கு எடுத்துக்காட்டாக பயன்படும் சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி, இப்போ நமக்கு வந்து த கவ் கிவ்ஸ் மில்க் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த கவ் வந்து கவுண்டபிள், அப்போ கவுண்டபிள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், அதுக்கு முன்னாடி த வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். த எலிஃபெண்ட் ஹேஸ் டஸ்க், அப்போ எலிஃபெண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குது, தும்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதை என்ன செய்கிறோம், ஒரே ஒரு இது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால த, அதுவும் கவுண்டபிள். த சீ வாட்டர் இஸ் ப்ளூ, கடல் தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கவுண்டபிள் தான். அப்போ அதுக்கு முன்னாடி சிங்குலராக இருக்கிறதுனால, கவுண்டபிள் நவுன் வித் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறதுக்கெல்லாம் த வந்து யூஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த இடத்துலலாம் வந்து ஆர்டிக்கல் வரும், எந்த இடத்துல வந்து ஏ அண்ட் த யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ எந்த இடத்துல வந்து ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இப்போ அவங்க கொடுத்துருந்தா கூட நம்ம அதை என்ன செய்யணும், அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நவுன் அல்லாத வார்த்தைக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, ஆர்டிக்கல் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லிவ் ஹாப்பிலி ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஐ வந்து ப்ரோனவுன், லிவ் வந்து வேர்ப், ஹாப்பிலி வந்து
அட்வர்ப், ஹியர் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கோபால் லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னா கோபால் வந்து ப்ராப்பர் இது ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. கோபால் லிவ்ஸ் இன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் நவுன் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நவுனுக்கு முன்னாடி டிட்டர்மினர்ஸ் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டேக் திஸ் பென், மை பென் இஸ் இன் ரம்யாஸ் பேக், ராம்ஸ் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை பென் இஸ் இன் ராம்ஸ் பேக். இப்போ இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம என்ன செய்யணும், டிட்டர்மினன்ட் பண்ணும்போது கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், அது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. த நவுன் தத்துவ அர்த்தத்தில், அதாவது வைடஸ்ட் சென்ஸ் அப்படின்னு சொல்ல பயன்பாட்டால் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்காது. மேன் இஸ் மார்டல், காட் இஸ் இம்மார்டல் அப்படின்னு சொல்ல இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மூலப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டிக்கல் யூஸ் பண்ண. மூலப்பொருட்கள்னால் என்னென்னா எலிமெண்ட்ஸ். இப்போ எலிமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அயன் இஸ் வெரி யூஸ்ஃபுல், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக வந்து யூஸ்ஃபுல் வந்ததுன்னா ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு எலிமெண்ட்டோடு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது உணவு வகைகளின் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், சப்பர், ஃபீஸ்ட் இதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் வித் மை பிரதர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது டேக் யுவர் சப்பர் பிஃபோர் 8 PM இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ஹோம் என்ற வார்த்தை என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, உங்களுடைய, தன்னுடைய, தங்களுடைய வீடு என்ற பொருளில் வரும்போது த பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஹோம் இது எங்களுடைய வீடு, உன்னுடைய வீடு, உன்னுடைய ஹோம், உங்களுடைய ஹோம், தன்னுடைய ஹோம், தங்களுடைய ஹோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள் கோ ஹோம் அப்படின்னா உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான ஆர்டிகல்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட், டெம்பிள், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பெட், கோர்ட் போன்றவை எந்த முதன்மை நோக்கத்திற்காக உள்ளதோ அதற்காக அவற்றை பயன்படுத்தும் பொழுதோ அங்கு செல்லும் பொழுதோ அவற்றின் முன் த வராது. இப்போ இந்த த மார்க்கெட், த டெம்பிள், த ஸ்கூல், த ஹாஸ்பிட்டல், த பெட், த கோர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஆர்டிகல்ஸில் த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ வென்ட் டு பெட் அப்படின்னு சொன்னால் ஹீ வென்ட் டு த பெட்டுன்னு சொல்லக்கூடாது. ஹீ வென்ட் டு பெட் அப்படி மட்டும்தான் சொல்லணும். அவன் தூங்க போனான்னு சொல்லணும். ராமா வென்ட் டு ஸ்கூல், ராமா வென்ட் டு த ஸ்கூல் சொல்லக்கூடாது. ராமா வென்ட் டு ஸ்கூல் சொல்லணும். பிரேம் வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போயிருக்கான், நோய் காரணமாக இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போயிருக்கான் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து த யூஸ் பண்ணிட்டோம். பர்பஸ் இல்லாமல் அப்படி இருந்ததுன்னா, ஒரு நோக்கம் இல்லாமல் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல வந்து த வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் கிராமரில் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது உங்களை ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான கிராமர்ஸ்லாம் வந்து அடுத்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆர்டிகல்ஸு இப்போ பார்த்துட்டோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் அந்த மாதிரி 1 by 1 வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.